இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கு என்று சாலமோன் சொன்ன அந்த 4 காரியங்களிலே 2வது காரியம், கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் என்று சொல்லி இங்கே 2வது காரியத்தை குறித்து சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். முதல் காரியத்தில் ஏழையாயிருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே என்று சொல்லி யோபுவினுடைய வாழ்வில் இருந்து யோபு திக்கற்றவர்களுக்காக ஏழைகளுக்காக அவர் கடைபிடித்த அந்த காரியங்களை அவர் சொன்னதிலிருந்து நாம் புரிந்து கொண்டோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அத்தனை வசதி படைத்தவராய் இருந்தபோதிலும் கூட என்னுடைய தாயினுடைய அந்த கற்பமும் ஏழையினுடைய தாயின் கற்பமும் 2 பேருமே ஒரே கற்பத்தில் இருந்து தான் நாங்கள் வெளிப்படுகிறோம். எங்களுடைய பிறப்பும் ஒன்று, இறந்த பின்பாகவும் அவர்களும் மண்ணுக்கு திரும்புகிறார்கள், நானும் மண்ணுக்கு திரும்புகிறேன் என்கிற ஒரு அடிப்படையான கருத்தை தன்னுடைய இருதயத்தில் உள்வாங்கி இருந்தபடியினாலே எந்தவித வித்தியாசத்தையும் காட்டாதபடி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறதிலும், ஏழைகளை நியாயம் விசாரிக்கிறதிலும், ஏழைகளுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதிலும் அத்தனையாய் கரிசனை உடையவராய் இருந்ததை நாம் யோபுவினுடைய வாழ்வில் இருந்து கற்றுக்கொண்டோம். 2வது காரியத்தில் கோபக்காரனாய் இருக்காதே என்றால் பரவாயில்லை, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாத. கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மனுஷனோட நீ நடக்காத. நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டாயின்னா உன்னுடைய ஆத்துமாவுக்கு அது கண்ணியை வருவித்து விடும் என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு உலகத்தில் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம், அநேக போராட்டங்களுக்கு காரணம் சின்ன குடும்பத்துக்கு வாழ்க்கையில் இருந்து, அது நண்பர்களிடமிருந்து, அது மற்ற சமுதாய மக்களிடமிருந்து, அது இத்தனை கொடுமையான காரியங்களை கோபம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சின்ன சின்ன கோபத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் குடும்பங்கள் கவிழ்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். சகோதரர்களுக்குள்ளே, பெற்றோர்களுக்குள்ளே இந்த கோபத்தை அடக்க முடியாதபடியினாலே அநேக காரியங்கள், அநேக குடும்பங்கள் கவிழ்க்கப்படுகிறது, சமுதாயம் கவிழ்க்கப்படுகிறது. அநேக வன்முறைகளே நம்முடைய தேசத்திலே இந்த கோபத்தின் மூலமாக நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவனை கொலை செய்கிறான், அவன் சிறைக்கு சென்று திரும்பின பின்பு அவனை சார்ந்தவர்கள் அதை வன்மமாக வைத்து கொண்டு அவர்கள் திரும்பவும் அவனை பழி வாங்குகிற காரியத்தை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களினுடைய ஒரு அடித்தளமான குணாதிசயமே அது கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கோபம் நமக்குள்ளாக ஒரு எரிச்சலை உண்டாக்கி, ஒரு வன்மத்தை உண்டாக்கி, அது பழிவாங்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட கோபக்காரனுக்கு நீ தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாத. அவன் கூட நடந்தான்னா, அவனை எப்படிலாம் செய்கிறானோ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டான்னா உன்னுடைய ஆத்மாவும் அவன் எப்படி சிறையில் போய் கிடக்கிறானோ அதே போல் உன்னுடைய வாழ்க்கை அழிந்துவிடும் என்று சொல்லி இங்கே சாலமோன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். கோபம் மனித வாழ்வில் இயல்பாக அமைந்து கிடக்கிற ஒரு பண்புகளில் ஒன்று தான். கோபத்தை அடக்குவது சான்றோர் பண்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசிகள் என்பவர்களும் சான்றோர்களாக, அதாவது நற்பெயர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கிறபடினாலே ஆவியானவருடைய உதவியோடு மிக எளிதாக நாம் இதை செய்வதற்கு பிரயாசப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கோபத்தை நாம் அடக்கி கொள்ள முடியும். தீமைக்கு எதிராக கோபம் கொள்ளலாம். அது தேவ நீதிக்கு உகந்ததாகவும் பாவம் செய்யாததாகவும் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் தீமையை சகிக்கும் பண்பே கோபத்திலும் சிறந்தது என்பதை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ள முடியும். கோபம் கொண்டு பழிக்கு பழி வாங்க நமக்கு உரிமை இல்லை. முற்கோபம் போல முட்டாள்தனமானது வேறில்லை என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதனால் வாழ்க்கையை தொலைத்து சிறைச்சாலையில் வாழுகிற மக்கள் ஏராளம். சாந்தி தவழுகிற சான்றோராக விளங்க வேண்டிய நமக்கு விவேகமும் கட்டுப்பாடுமுள்ள நற்பண்பு தேவை என்பதை இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகளிலே
இன்னும் மற்ற இடங்களிலே அவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 12:16 மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். ஒருவன் மூடனாக இருந்தான் என்று சொன்னால், அதாவது சான்றோனாக வாழாதபடி இந்த சமுதாயத்தில் நற்பெயரோடு கூட வாழணும், இந்த வேத வசனங்களை கடைபிடித்து வாழணும்னு சொல்லி இல்லாமல் இந்த கர்த்தருடைய ஞானத்தை பெறாத ஒருவன் இருந்தான் என்று சொன்னால் அவன் மூடன். அவனுடைய கோபமானது சீக்கிரத்தில் வெளிப்படும் என்று அங்கே நீதிமொழிகள் 12:16 பார்க்கிறோம். முற்கோபி மதிக்கேட்டை செய்வான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில். 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். கோபப்படுகிறதுனால, இன்னொருவன் மேலே கோபப்படுகிறதுனால, அவன் செய்கிறத சகித்து கொள்ள முடியாததுனால குடும்பங்களுக்குள்ளாக, நண்பர்களுக்குள்ளாக, வேலை செய்கிற இடங்களிலே அல்லது சமுதாயத்திலே இவர்கள் கோபம் கொள்ளுகிறதுனாலே அநேக பிரச்சனைகள், சண்டைகள் உருவாகக்கூடியதாக இருக்கிறது. சண்டையினுடைய பிறப்பிடமே கோபம்தான் என்பதை இங்கே வேதம் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 18:19 இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறாரு. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை விட கோபமுற்ற சகோதரனை வசப்படுத்துவது அரிது. இன்றைக்கு போய் ஒரு நல்ல அரணான பட்டணம், நிறைய பாதுகாப்பு நிறைந்த ஒரு பட்டணத்தையே போய் ஜெயிச்சிடலாம், அது கூட ஈஸி. ஆனால் கோபமும் கொண்ட ஒரு சகோதரனை, அவனுடைய கோபத்தை தணிக்க வைப்பதற்கு நம்மளுடைய பிரயாசங்கள் அது கடினமான ஒன்று, அரிதான ஒன்று என்று இங்கே சாலமன் குறிப்பிடுகிறார். அவருடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்களைப் போல இருக்கும். இருப்பு தாழ்பாள்களை போட்டு எத்தனையாய் அந்த காரியங்களை பாதுகாக்கிறார்களோ அதே போல் அந்த விரோதங்கள், மனதிலே வைத்திருக்கிற விரோதங்கள், அவர்கள் எதையாகிலும் மற்றவர்களுக்கு செய்தால் ஒழிய, பழி வாங்கினால் ஒழிய அவர்களுடைய கோபங்கள் அடங்காது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். அவருடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்களைப் போல இருக்கும். யாரும் உள்ள நுழைஞ்சி அவர்களை ஆதாயப்படுத்த முடியாதபடி அந்த விரோதங்கள் தடுக்கக்கூடியதாய் இருக்கிறபடினால வேதம் சொல்லுது, கோபக்காரனாய் இருக்காதே என்பதை பார்க்கிலும் கோபக்காரனுடன் நடவாதே என கூறும் வேதாகமம் கோபக்காரனாய் நடப்பதையே இவ்வளவாய் கண்டித்தது என்று சொன்னால், அது நாம் கோபப்படுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது எத்தனையாய் நம்மை கண்டிக்கக்கூடியதாய் இருக்கிறது. இன்று பல விசுவாசிகளும் கோட்டையின் இருப்பு தாள்களைப் போன்று இணக்கமுற்று கோபத்துடன் அலைவது எவ்வளவு விபரீதம் என்று நாம் பார்க்கிறோம். தேவ நியாய தீர்ப்பின் முன்பாக இவர்களுடைய கோபங்கள் அங்கெல்லாம் போய் அது எரிய முடியுமா? தேவனுடைய கோபாக்கினைக்கு முன்பாக இவர்களுடைய கோபங்கள் ஒன்றுமே சாதிக்க முடியாது. முட்டாள்தனமான பண்பு என்று சொல்லி இங்கே நாம் வேதத்தில் பார்க்கிறோம். முட்டாள் தான் கோபம், அவன் சீக்கிரத்தில் வந்துடும். இந்த முட்டாள்தனமான இப்பண்பை விட்டு விலகுவோம். அமைதியான வாழ்வை கண்டடைவதுடன் அமைதிக்கு உறவிடங்களாக நாம் விளங்கும்படியாக இங்கே சாலமோன் இந்த வசனத்தை சொல்லி நம்மை அழைக்கிறார். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். சத்திய வார்த்தைகளினுடைய யதார்த்தத்தினுடைய 2வது பகுதியாக நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படும்படியாய், கோபத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று சான்றோர்களாய் வாழும்படியாய் அழைக்கிற சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எரிந்து விட்டே, கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எரிந்து விட்டே, நம்பியுள்ளேன் உம்மையே